வணக்கம். அமெரிக்காவோட ட்ரேட் பாலிசில சமீபத்துல நடந்த ஒரு பெரிய டிராமா பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரே நாள்ல அப்படி என்னதான் தலைகீழா மாறுச்சு? வாங்க பார்க்கலாம். வாங்க, இந்த விஷயத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் ஒண்ணுக்கொன்னு தொடர்பா நடந்த சில சம்பவங்கள் தான். ஒரு பெரிய குழப்பத்தையே இது உருவாக்கிடுச்சு. சரி, முதல்ல இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். எல்லாத்துக்கும் புள்ளையார் சொல்லி போட்டது அதிபர் ட்ரம்ப் கொண்டு வந்த அதிரடியான, அதே சமயம் சர்ச்சைக்குரிய டாரிஃப் கொள்கைகள் தான். அதாவது ட்ரம்போட இந்த டாரிஃப் முடிவுங்கிறது ஏதோ தனியா நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு தொடர்கண்ணி மாதிரி, அதாவது ஒரு செயின் ரியாக்ஷன். இதனால சைனா, ஜப்பான், ஏன் இந்தியா வரைக்கும் பல நாடுகள் மேல ஒரு பெரிய பொருளாதார தாக்கம் ஏற்பட்டுச்சு. உலக நாடுகள் எல்லாம் இந்த டாரிஃப் யுத்தம் இன்னும் ரொம்ப நாள் போகும்னு நினைச்சிட்டு இருந்தப்போ, யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. ஆமாங்க, கோர்ட் கொடுத்த ஒரு தீர்ப்பு மொத்த ஆட்டத்தையுமே மாத்தி போட்டுடுச்சு. கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, டொனால்ட் ட்ரம்ப் செக்ஷன் 232 301 வச்சு போட்ட டாரிஃப் எல்லாமே செல்லாது அப்படின்னு ஒரே போடா போட்டுட்டாங்க. இதை கேட்டதும் உலக மார்க்கெட் முழுக்க ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு, அப்பாடா பிரச்சனை தீர்ந்ததுன்னு நினைச்சாங்க. இந்த தீர்ப்பு வந்த உடனே உலகம் பூரா ஒரே கொண்டாட்டம் தான். பெரிய பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனிகள், இந்தியா மாதிரி பாதிக்கப்பட்ட நாடுகள், ஏற்றுமதியாளர்கள்னு எல்லாருமே இதை வரவேற்றாங்க. சரி, ஒரு வழியா இந்த வர்த்தக போர்ல இருந்த நிலையற்ற தன்மை முடிவுக்கு வந்துருச்சுன்னு எல்லாரும் நம்பினாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அடுத்த சில மணி நேரத்துல நடந்த ஒரு விஷயம்தான் இந்த கதையோட முக்கியமான திருப்பமே. எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற மாதிரி ட்ரம்ப் பின்வாங்கவே இல்ல. அதுக்கு பதிலா இன்னும் ஒரு படி மேல போனாரு. கோர்ட் பழைய டாரிஃபை கேன்சல் பண்ண 30 நிமிஷத்துக்குள்ள எல்லா நாட்டுக்கும் பொதுவா 10% டாரிஃப்னு அறிவிச்சாரு. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நேரத்திலேயே அதையும் 15% மாத்திட்டாரு. சரி, இது எப்படி அவரால் இவ்ளோ சீக்கிரமா செய்ய முடிஞ்சது? அதுக்கு தான் செக்ஷன் 122 அப்படிங்கிற ஒரு சட்டத்தை பயன்படுத்தினாரு. இந்த சட்டம் பிரசிடென்ட்க்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குது. அதாவது காங்கிரஸ் அனுமதி இல்லாமலேயே 150 நாளைக்கு ஒரு தற்காலிக வரியை விதிக்கலாம். அதனால தான் உடனே அதை அமல்படுத்த முடிஞ்சது. ஆனா ஏன் இப்படி ஒரு அவசர முடிவு? பழைய டாரிஃப் போனதுக்கு பதிலா எல்லாருக்கும் புது டாரிஃப் எதுக்கு போடணும்? இதுக்கு பின்னால ஒரு பெரிய பணப்பிரச்சனை இருக்கு. அந்த தொகை எவ்வளோ தெரியுமா? சுமார் $150 பில்லியன். யோசிச்சு பாருங்க, கோர்ட் தீர்ப்பால அரசாங்கம் இவ்ளோ பெரிய தொகையை வரி கட்டின கம்பெனிகளுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. இது ஏதோ நடக்கலான்னு சொன்ன விஷயம் இல்ல. ஏற்கனவே 1000 கம்பெனிகளுக்கு மேல எங்க பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க. கவர்மெண்ட் இந்த பணத்தை வட்டியோட திருப்பி கொடுக்கணும். இது அமெரிக்க அரசாங்கத்துக்கே ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை உருவாக்கும் அளவுக்கு இருந்துச்சு. உண்மையில இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது இது முதல் தடவை இல்ல. ஒரு வரலாற்று உதாரணம் இருக்கு. 1986ல துறைமுக பராமரிப்பு வரின்னு ஒன்னு போட்டாங்க. ஆனா 1998ல சுப்ரீம் கோர்ட் அந்த வரியும் செல்லாதுன்னு சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? அரசாங்கத்துக்கு லட்சக்கணக்கான ரீஃபண்ட் கோரிக்கைகள் வந்து குவிஞ்சது. சோ அந்த அனுபவம் அவங்களுக்கு இருந்துச்சு. சரி, இந்த மாத்தி மாத்தி எடுத்த முடிவுகளால ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? கோர்ட் தீர்ப்பு வந்ததும் மார்க்கெட் ராக்கெட் வேகத்துல மேல போச்சு. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இனிமே எல்லாம் சரியாயிடும்னு. ஆனா அந்த சந்தோஷம் நிலைக்கல. புதுசா 15% டாரிஃப்னு ட்ரம்ப் அறிவிச்ச அடுத்த கணமே மார்க்கெட் தலைகீழா சரிஞ்சது. முதலீட்டாளர்கள் எல்லாம் பயந்து போய் பணத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனா ஸ்டாக் மார்க்கெட் சர்ன்னு ஏறி டமார்னு விழுந்துருச்சு. இந்த ஒரு வரியே போதும் இந்த முடிவுகளால மக்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் எவ்வளோ பெரிய பதற்றம் உருவாச்சுன்னு புரிஞ்சுக்க. அப்போ இப்ப என்னதான் நிலைமை? உலக வர்த்தகம் என்ன ஆகும்? நடுவுல மாட்டிக்கிட்ட கம்பெனிகளோட கதி என்ன? மொத்தத்துல பார்த்தா இது ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல் மாதிரி ஆகிடுச்சு. இடியாப்பத்தை எப்படி ஒன்னொன்னா பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி இந்த பிரச்சனையையும் சுலபமா தீர்க்க முடியாத ஒரு நிலைமை உருவாகியிருக்கு. இப்போ எல்லாருமே அடுத்து என்ன நடக்கும்னு ரொம்ப ஆவலா காப்பிட்டு இருக்காங்க. இந்த உலக வர்த்தக போர்ல அடுத்த அதிரடி என்னவா இருக்கும்? இதான் இப்போ எல்லோரோட மனசுலயும் இருக்கிற பெரிய கேள்வி.